டேய் அர்ஜுன், நான் தான்டா. என்னம்மா? நல்லபடியா சாப்பிட்டுட்டு இருக்கியாடா? ஒரு கட்டு கட்டுற. எல்லாத்துலயும் மிச்சம் மீதி என்ன வச்சிங்களோ அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் முன்னாடியே வந்திருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். சரிடா, உனக்கு பிடிச்ச பால்கோவா எடுத்துட்டு வந்திருக்கேன். பால்கோவாவா? ஆமாடா. ஐயோ அம்மா, நிஜமாவா சொல்றீங்க? ஆமாடா, கதவை தர. உங்களுக்கு ஒரு ஆளுக்கு தான்மா என் மேல பாசம் இருக்கு. சரி சரி, சீக்கிரம் தர. எங்கம்மா பால்கோவா? சின்னையா, அதோ அங்கெல்லாம் பாருங்க. என்ன வெக்கமா இல்லையா உனக்கு? போயும் பாத்ரூம்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. வா இங்க வா. என்னடா அண்ணா, அர்ஜுன் போய் ரொம்ப நேரம் ஆகுது. ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ? அதானே எனக்கும் தெரியல. மா, நீங்க எல்லாரும் பண்ணது உங்களுக்கே நியாயமா இருக்கா? போயும் இப்படியா பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சு திம்பாங்க? சாப்பிடுற இடமா அது? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் உங்களால ஃபாஸ்டிங்ல இருக்க முடியாதா? ச்சே, உங்களெல்லாம் பேச எனக்கு வயசு இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பெரியப்பா, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? எல்லாரும் போனீங்க, அது ஓகே. ஆனா விரதம் இருக்கிற காவேரி அத்தை அங்க போயிருக்காங்க. தப்பு இல்லையா? ஏ துர்கா, என் மேல அபாண்டமா பழி போடாத. நான் போனது ரெஸ்ட் ரூம்க்கு தான். நான் அங்க சாப்பிடறதுக்கெல்லாம் போகல. எந்த சூழ்நிலையிலையும் நான் விரதத்தை கைவிட மாட்டேன். என்னமா கப்சா விழா? பாத்ரூம் ரெஸ்டாரண்டா மாத்தி திறப்பு விழா நடத்தினதே இவதான். பெரியயா, நீங்க தான் எல்லாருக்கும் புத்திமதி சொல்லணும். நான் வரேன்.